இந்த நிகழ்வ நாம எப்படி புரிந்து கொள்வது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த நிகழ்வு ந க்கான செலவு பட்டது பண்ண பல பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு இதுக்கான செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வர்த்தகம் இருக்கு. குறிப்பாக இந்த ஜீன் எடிட்டிங் ப்ராசஸ்க்கு வந்து பேட்டர்ன் வாங்கலாம். இந்த முறை, அந்த மரபணு மாற்றம் தொழில்நுட்பத்திற்கான காப்புரிமை அப்படிங்கிறது. அப்ப இந்த காப்புரிமை அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஓன்டு ப்ராடக்ட்டா தான் இருக்கு. அவங்க மட்டும் தான் அத வந்து செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனா, இந்த நரிகளுக்குமே வந்து அவர்கள் தான் உரிமையாளர்கள். அவங்கள மீறி யாரும் இந்த நரியவும் உற்பத்தி செய்ய முடியாது. நம்ம ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்போம். அதில நெறைய பார்ட்ஸ் வந்துருக்கு. அதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறது அது அந்த அறிவியல் அதில பேசியிருப்பாங்க. எப்படி பேட்டர்ன் மூலமாக அத வந்து கம்பெனி வந்து மோனோபோலி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கோம். அப்ப இந்த மாரி அறிவியலை சட்ட ரீதியாக ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய மோனோபோலியாக மாற்றுகின்ற ஒரு வேலையும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும், அந்த கார்ப்பரேட் அரசியலுமே இது இருக்கு. நாம அதிலயுமே வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உயிரினம் இப்ப உருவாக்குனதுனால என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்ப இது ஒரு வைல்டு பீயிங்கா இருக்குமா? காடுகளுக்குள்ள சர்வே ஆகுமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது நிச்சயமா அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்லன்னு சொல்றேன். ஏன்னா, ஒரு உண்மையான அந்த உயிரினம் அது தன்னுடைய எக்கோசிஸ்டத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதன் அடிப்படையில அதனுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன் வாழ்வதற்கான ஒரு ஜீன் டிரான்சிஷன் அப்படி நடக்கும். அப்ப அதன் மூலமா தான் அது சர்வே ஆகும். அது இயற்கையாக அப்பதான் அந்த இயற்கை அமைப்பை புரிந்து கொண்டு அது வாழ்வதற்கான ஒரு உந்துதலோட அதில இருக்க முடியும். ஆனால் இப்படி செயற்கையான உருவான இந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த உயிரினம் அப்படிங்கிறது, எவ்வித தொடர்பும் இல்லாமல், அந்த மூதாதையர்களோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது, இந்த உயிரினம் நிச்சயமாக காடுகளுக்குள்ள தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்க சர்வே ஆயதற்கான வாய்ப்புங்கிறது அப்படி இல்ல. ஸோ இது வந்து அதிகபட்சம் ஒரு ஜூல தான் வந்து இதா இருக்கணும்.